இல்லை நிஜமாவே நமக்கு சிம்பு மேலே பெரிய வருத்தம் அதுதான். ஒரு ப்ராஜெக்ட்டு வந்துருச்சு, கிட்டத்தட்ட அசெம்பிள் ஆகி வரும்பொழுது நீங்கள் அதை மேற்கொண்டு இழுத்துட்டு ஓடணும். நீங்களே அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தீங்கன்னா அது எப்படி மேற்கொண்டு நகரும்? இப்போ இன்றைக்கி வந்து சிம்புவுக்கு வயசு கிட்டத்தட்ட நெருக்கிடுச்சு, 40க்கு மேலே போயிடுச்சு. அப்போது இன்னும் ஒரு 10-12 வருஷம்தான் இங்கே சினிமாவில் லைஃப். இதற்குள் நீங்கள் எத்தனை படம் பண்ணுறீங்களோ அதுதான் கணக்கு. எனக்கு பிரசாந்த் மாதிரி ஆயிடுவாரோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா காலங்கள் ஓட ஓட வயசு ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாளில் வந்து உங்களை அடுத்த கேட்டகரிக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ இப்போ இருக்கிற இந்த காலத்தை பயன்படுத்திக்கலைன்னா நீங்கள் அப்புறம் எப்போ பயன்படுத்திக்க போகிறீங்க? விட்டு கொடுத்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். சினிமாவில் வந்து நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் கேட்காமலே பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற காசை கொடுக்க மாட்டாங்க. இது 2 ஃபார்முலா தான். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று அடாப்ட் ஆகிடணும். இதுதான் நியாயம், நம்ம இதன்படி போகணும்னு முடிவு எடுத்துக்கணும். இப்போ தக் லைஃப் ஓடலை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுதானே இயல்பு. அப்போ இந்த படத்தை நம்ம ஜெயிக்க வச்சுட்டு இதை விட சேர்த்து அடுத்த படத்தில் வாங்கி போகிறது தானே சரியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு இழுபறி நடக்கும் பொழுது அவர் மேலே நம்ம பெரிய வருத்தப்பட வேண்டியது இருக்குது. அவ்வளோதான், வேறு என்ன. ஏன்னா நல்லா இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்களில் எல்லாம் தெரிஞ்சவர் அவர் தான். சினிமாவில் அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு தெரியும். அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் அவருக்கு.